சமூகத்தின் பிரதான செய்திகள். கணேசமுள்ள சஞ்சீவ கொலை சம்பவத்தின் பின்னணியில் வாகன சாரதி கைது. கிளிநொச்சியில் காணாமலாக்கப்பட்ட உறவுகளால் கவனஈர்ப்பு போராட்டம் முன்னெடுப்பு. கணேசமுள்ள சஞ்சீவ கொலை தொடர்பில் வெளியான பல திடுக்கிடும் தகவல்கள். மக்கள், நீதிபதிகள், ஊடகவியலாளர்களின் பாதுகாப்பை அரசாங்கம் உறுதி செய்ய வேண்டும் சஜித் கோரிக்கை. முல்லைத்தீவு பாடசாலை ஒன்றில் காலணி வழங்கும் நிகழ்வில் முன்னாள் ஜனாதிபதி. மட்டக்களப்பு மாவட்டத்தில் ரணவீர சேவா அதிகார சபையினால் நடமாடும் சேவை முன்னெடுப்பு. சம்மாந்துறை போலீஸ் பிரிவில் இராணுவத்திடம் சரணடைந்த மக்கள். கணேமுல்ல சஞ்சீவ கொலை சம்பவத்தின் பிரதான சந்தேக நபர் தப்பிச் செல்ல உதவிய வேனின் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளார். பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால பாராளுமன்றத்தில் இன்று இதனை தெரிவித்தார். புதுக்கடை நீதிமன்றத்தில் நேற்று காலை நடந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற கும்பல் தலைவரான கணேமுல்ல சஞ்சீவ கொல்லப்பட்டார். தொடர்ந்து நடாத்தப்பட்ட விசாரணைகளை தொடர்ந்து பிரதான சந்தேக நபர் நேற்றைய தினம் புத்தளம் பலாவி பகுதியில் போலீஸ் சிறப்பு அதிரடிப்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். இதற்கிடையில் சட்டத்திரணி போல் வேடமணிந்து வந்து கொலையாளிக்கு உதவிய பெண் குறித்து தற்போது விசாரணைகள் இடம்பெற்று வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். கிளிநொச்சியில் காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்களால் இன்றைய தினம் கவனஈர்ப்பு போராட்டம் நடத்தப்பட்டது. காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் தொடர் போராட்டம் ஆரம்பமாகி இன்றுடன் 8 ஆண்டுகள் நிறைவு பெறுகின்ற நிலையில் இன்று போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. இந்த ஆர்ப்பாட்ட பேரணி கிளிநொச்சி கந்தசுவாமி கோயிலில் இருந்து ஏனையின் வீதி வழியாக டிப்போ சந்தி வரை சென்றது. இதன்போது காணாமல் ஆக்கப்பட்டவர்களது உறவுகள் தீச்சட்டி ஏந்தியவாறு தமது காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளுக்கு நீதி கோரி பல்வேறு கோஷங்களை எழுப்பினர். கொழும்பு புதுக்கடை நீதிமன்ற வளாகத்தினுள் நேற்றைய தினம் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் பாதாள உலக குழுவை சேர்ந்த கணேமுல்ல சஞ்சீவ உயிரிழந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. இந்நிலையில் கணேமுல்ல சஞ்சீவ எனப்படும் சஞ்சீவகுமார சமரரத்னவின் கொலை சம்பவத்துடன் வெளிநாட்டில் தலைமறைவாக வாழும் குற்ற கும்பலை சேர்ந்த மூவருக்கு தொடர்பு இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. துபாய் மற்றும் பிரான்சில் தலைமறைவாக உள்ள குற்ற கும்பலை சேர்ந்த கெஹல்ஃபத்ர பத்மே, பட்டுவத்தே சாமர மற்றும் ஜூட் பிரியந்த ஆகியோரே குறித்த கொலை சம்பவத்திற்கு திட்டம் தீட்டியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்நிலையில் இலங்கையின் மிகவும் பலம் பொருந்திய பாதுகாப்பான இடமான நீதிமன்ற வளாகத்தில் குறித்த கொலை சம்பவம் இடம்பெற்றுள்ளமை நாட்டின் இறையாண்மை, பாதுகாப்பு, நீதித்துறை ஆகியவற்றுக்கு பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிவில் குடிமக்களுக்கும் ஊடகவியலாளர்களுக்கும் கூட இன்று பாதுகாப்பற்ற நிலை ஏற்பட்டுள்ளது. இந்த விடயங்களை அறிக்கையிடும் ஊடகவியலாளர்களுக்கு பாதுகாப்பற்ற நிலை ஏற்பட்டுள்ளது. ஊடகவியலாளரான சம்முதிதவுக்கு நீதிமன்ற உத்தரவின் பேரில் பாதுகாப்பு வழங்கப்பட்டது. ஆனால் இன்று அந்த பாதுகாப்பு அவரிடமிருந்து விலக்கிக் கொள்ளப்பட்டதாகவும் எதிர்க்கட்சித் தலைவர் தெரிவித்தார். எனவே மக்களினதும் ஊடகத்துறையில் பணியாற்றுபவர்களினதும் பாதுகாப்பு குறித்து அரசாங்கம் கவனம் செலுத்த வேண்டும். கனம் நீதவான் நீதிமன்றத்தினுள் நடந்த இந்த சம்பவம் குறித்து விசேட விசாரணையை நடாத்தி உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். அவ்வாறே மக்கள் பிரதிநிதிகளினதும் பாதுகாப்பிலும் கவனம் செலுத்த வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச இன்றைய தினம் பாராளுமன்றத்தில் தெரிவித்தார். மாவட்டத்தின் துணுக்காய் கல்வி வலயத்திற்குட்பட்ட தேராங்கண்டல் அரசினர் தமிழ் கலைவன் பாடசாலையில் மாணவர்களுக்கான காலணி வழங்கும் நிகழ்வு இன்று இடம்பெற்றது. பாடசாலை அதிபர் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க அவர்கள் பிரதம அதிதியாக கலந்து சிறப்பித்திருந்தார். மற்றும் வலயக்கல்வி பணிப்பாளர், ஆசிரியர்கள், மாணவர்கள், பெற்றோர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். முன்னாள் ஜனாதிபதி அவர்களது தன்னார்வ அமைப்பொன்றினூடாக குறித்த பாடசாலை மாணவர்களுக்கான உணவு வழங்கும் வேலை திட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருவதோடு துணுக்காய் கல்வி வலயத்திற்குட்பட்ட 10 பாடசாலைகளுக்கு தொழில்நுட்ப ரீதியான விஞ்ஞான கல்வியினை முன்னெடுக்கும் வேலை திட்டத்தினையும் முன்னெடுக்கவுள்ளார். இதன் முதற்கட்டமாக நேற்றைய தினம் ஆசிரியர்களுக்கான பயிற்சி துணுக்காய் கல்வி வலயத்தில் இடம்பெற்றது.
ரணவீர சேவா அதிகார சபையினால் நடமாடும் சேவை மட்டக்களப்பு மாவட்ட செயலக மாநாட்டு மண்டபத்தில் ரணவீர சேவா அதிகார சபையின் பணிப்பாளர் பிரிகேடியர் KPP கருணாநாயக்க தலைமையில் மட்டக்களப்பு மாவட்ட அரசாங்க அதிபர் திருமதி ஜஸ்டினா முரளிதரன் பங்கு பெற்றுதலுடன் மாவட்ட செயலக மாநாட்டு மண்டபத்தில் இன்று இடம்பெற்றது. நாட்டின் ஐக்கியத்தை பாதுகாப்பதற்காக உயிர்நீத்த முப்படை வீரர்கள், காணாமல் போன மற்றும் அங்கவீனமுற்ற படை வீரர்கள் மற்றும் அவர்களின் குடும்ப அங்கத்தவர்களின் நிர்வாக தேவையினை இலகுபடுத்தும் முகமாக ரணவீர சேவா அதிகார சபையினால் நடமாடும் சேவை நடாத்தப்பட்டது. சட்டவிரோத மதுபானம் காரணமாக பல சமூக மற்றும் குடும்ப பிரச்சினைகள் எழுந்துள்ளதாக கூறி பொதுமக்கள் இலங்கை இராணுவத்திடம் முறைப்பாடொன்றினை மேற்கொண்டுள்ளனர். அம்பாறை மாவட்டம் சம்பாந்துறை பிரிவிற்குட்பட்ட மெல்வத்தை கணபதிபுரம் கிராமத்தை சேர்ந்த மக்கள் சிலரே கடந்த புதன்கிழமை அன்று கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்றினை மேற்கொண்டதோடு இராணுவத்தின் உதவியை நாடியுள்ளனர். இதன்போது சட்டவிரோத மதுபானத்தால் பொருளாதாரம் வீழ்ச்சியடைந்துள்ளதாகவும் குடும்ப மோதல்கள் காரணமாக பல்வேறு பிரச்சினைகளை எதிர்கொள்வதாகவும் அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். மேலும் சம்பாந்துறை போலீசார் இதுவரை உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்று கூறி போராட்டக்காரர்கள் இவ்வாறு மெல்வத்தை பகுதியில் உள்ள இலங்கை இராணுவத்தின் 24வது காலாட்படை பிரிவு தலைமையகத்திற்கு சென்று இராணுவ அதிகாரிகளிடம் தங்கள் குறைகளை தெரிவித்துள்ளனர். இவ்விடயம் குறித்து உரிய தரப்பினரிடம் தெரிவிக்க நடவடிக்கை எடுப்பதாக இராணுவ அதிகாரிகள் அம்மக்களிடம் தெரிவித்தமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை www.subeetsam.com என்ற மது இணையதளத்தில் பார்வையிடலாம்.